சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்ன விவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ். தினந்தோறும் ராசி பலன் நிகழ்ச்சி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி ராசி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாளுக்குண்டான சிறப்புகள் பார்த்தா இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, இன்றைக்கி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாள் இன்றைய தினத்தில். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆரோக்கிய பிரச்சனை இருந்துட்டுருக்கும். பார்த்தீங்களா, ஒரு 4-5 நாள் என்னமோ ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துட்டுருக்கு. அந்த ஹெல்த் இஷ்யூஸ் ரிலீஸ் ஆகிடுவேன். ஒன்று. ரெண்டாவது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு நிகழ்ச்சி நடக்காமையே இருக்குது. ஒரு விஷயத்தை எனக்கு சூட் பண்ண முடியவே இல்லை. கரெக்டாக அந்த நிகழ்ச்சி சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். அதே சமயத்தில் வேலை வாய்ப்பு இடமாற்றத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. வேலை வாய்ப்பு இடமாற்றத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. உங்கள் பேச்சு எடுபடவே இல்லை, இன்றைக்கி எடுபடும். அந்த காரியத்துக்கு உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. கடன் சம்மந்தமாக நான் ஹவுசிங் லோன் எதிர்பார்த்துருக்கேன், பர்சனல் லோன், வெஹிக்கல் லோன் எதிர்பார்த்துருக்கேன். சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரதுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. சின்ன சின்ன விஷயங்கள் போராடுறேன் சார், நான் பட்ட போராட்டம் அதுலேருந்து மாறுதல் அதுலேருந்து ரெக்டிஃபை ஆகிறதுக்குண்டான ஒரு அற்புதமான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருந்துட்டு. கார் ஷோரூம் வச்சுருக்கோம், பைக் ஷோரூம் வச்சுருக்கோம், மாலில் கடை வச்சுருக்கிறவங்க, அதே சமயத்தில் ஹோம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் போகும். மேஷராசி நண்பர்களே, இன்றைய தினம் தெய்வ பக்தி உங்களுக்கு மிகப்பெரிய வரத்தை கொடுக்கும். சிவ வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள். தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ரிஷபராசி நண்பர்களே, எப்போவுமே நம்ம கொடுத்து பழகியாச்சு, யார்ட்டையும் கேட்குறதுக்கு பிடிக்கல சார், உண்மையாகவே ரியலி. ஏன்னா ஒருத்தட்ட கேட்கும் போது அவங்களுடைய குணாதிசையை நீங்கள் பார்க்கணுமே. அட்வைஸோடு சேர்ந்து வரும் சார். ஐ நெவர் எவர் லைக் தட். அதுக்கு பேசாமல் பட்னியாக இருந்துக்கலாம், தயிர் சாதத்தை சாப்பிட்டுட்டு பேசாமல் இருக்கலாம். அது கூட காஸ்ட்லி மோர் சாதத்தை சாப்பிட்டுட்டு பேசாமல் இருந்துக்கலாம். இதுதான். ஏன்னா இது எனக்கு பழகி கொடுத்து, என்னோடய அம்மா இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டோம், என்னோடய ஃபேமிலியோட சுச்சுவேஷன் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். இதில் எனக்கு கேட்குறதுக்கு பிடிக்கல. மற்றவாழ மாதிரி எனக்கு அப்படி நலிஞ்சு சொல்லி இப்போ எனக்கு தெரியல. ஐ எம் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்னு சொல்லிட்டு நிறையா பேர் கஷ்டப்பட்டுருக்கு. ஆனால் அதில் ஒரு திருப்தி இருக்கும் உங்களுக்குள்ள. அதில் ஒரு பெரிய திருப்தி இருந்துட்டுருப்பேன். அது உங்களுக்கு அப்படியே 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 போகும். ஸோ அதனால் வரியும் இருந்துகிட்ருக்கும், திருப்தி இருந்துருக்கு. இந்த ரெண்டுமே கலவை சேர்ந்த நாளாக இன்றைய தினம் உண்டு. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லா இருந்துகிட்ருக்கு. ஷேர் ட்ரேடிங், அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்லாம் போட்டுருக்கோம். ரொம்ப நல்லா அப்படியே கிராஜுவலான ஒரு முன்னேற்றங்கள் காணும். வரக்கூடிய வாரம் உங்களுக்கு சாதகமாக கூட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கணும். அதுக்குண்டான முயற்சிகள்லாம் நீங்கள் ஈடுபடுவீங்க. இன்றைய தினத்தில் மற்றவா பணத்தை ஹேண்டில் பண்ணுறதுல கவனம் தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. மிதுனராசி நண்பர்களே, இன்றைக்கி பாருங்கள், நிறைய யோசனை, மன யோசனை இருக்கும். மனக்கவலைன்னு நான் சொல்லலை, மன யோசனை அப்படியே யோசிச்சுட்டே இருப்பேன். இதாக்குமா, அதாக்குமா, அப்படி ஆக்குமா, இது கிடச்சிடுமா, கிடைக்காது. அந்த வெயிட்டிங் போடுவாங்க தெரியுமா. நீங்கள் கிரிக்கெட் விளையாடும் போது இந்த கடைசி ஓவர் போவாங்க. அப்படியே அந்த உட்காரும்போது பார்த்திங்கன்னா முன்னாடி உட்காந்துட்டு இருப்பாள், அப்படியே கையெல்லாம் மடக்கின்னு இருப்பாள். அது அப்படியே அந்த மாதிரி இன்றைய தினத்தில் ஒரு காரியத்துக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாகவும் ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமாக உங்களுக்கு சாதகமாக சில விஷயங்கள் வந்துடும். கவலைப்பட வேண்டாம். ஒரு வேளை நான் ஒரு 10% தான் தோல்வின்னு சொல்கிறேன். அந்த 10% தோல்வியாக எடுத்துனா கூட யூர் நெவர் எவர் வரி அபவுட் நெக்ஸ்ட் டைம் யூ வில் வின். நீங்கள் சக்ஸஸ் பண்ணிவிடுவேன். மிதுன ராசிக்கு அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கா. கொஞ்சம் ஆடிட்டிங் சம்மந்தமான படிப்பெல்லாம் உங்களுக்கு ஜெயித்து வரதுக்குண்டான வாய்ப்புகள். ஒரு வேளை உங்களுக்கு இதாக எடுத்துனா திருப்பி நீங்கள் வின் பண்ணுவேன். அது உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில காரியங்கள் தோல்வியாகவும் சில காரியங்கள் வெற்றி பெறத்துக்குண்டான நாளாக கிரகநிலைகள் உங்களுக்கு அப்படி இருந்துட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சில பேர் நான் ரொம்ப லூஸ் டாக் சொல்லணும், ரொம்ப பேசிட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துட்டுருக்கும். பப்ளிக் ஸ்பீக்கராக இருந்துட்டுருக்கோம். அது ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு. கடகராசி நேயர்களுக்கு பணவரவுகள் கூடி வரும். குடும்பத்து சம்பந்தமான விஷயங்கள் எடுத்து பேசக்கூடிய நாள். இன்றைய தினத்தில் நினச்ச காரியங்கள் நல்லபடியாக நடக்கும்.
உண்ணும் உணவு, அதாவது சாப்பிடக்கூடிய உணவு ஒரு பெரிய திருப்தியை கொடுக்கும். எது சார் சாப்பிடக்கூடிய உணவுலாம் டெய்லி பலனில் சொல்கிறேன். எஸ், ஒரு மனிதனுக்கு உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சொல்கிறாங்க. நிறைய சித்த மருத்துவர்கள் நம்ம டிவிலையும் யூடியூப்லையும் நிறைய பேர் பேசுகிறத நீங்கள் சிவகுமார் சார் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உணவுக்கு எவ்வளோ முக்கியத்துவம், டாக்டர் சிவகுமார் அவர் சொல்லும்போது உணவுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம லைஃப்பில் ஆக்டிவேட் பண்ணிக்கணும், நம்ம கடைப்பிடிக்கணும். அப்படி கடைப்பிடிச்சிட்டோம்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள், கோவத்தை கட்டுப்படுத்துறது நல்லது. கோபம் இருக்கக்கூடாது, அது கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். நம்ம இன்றைக்கி பணவரவுக்கு உண்டான நாளாக இன்றைய தினம் கடகராசி அன்பர்களுக்கு உண்டு. ரொம்ப வயசானவங்களை கவனமாக பார்த்துக்கணும். மற்றவாளுடைய ஒரு சில விஷயம் நம்மளுக்கு ஒரு பாடமாக அமையும். இது நம்ம இந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு தப்பு ஒரு தடவை ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா அது அடுத்த தடவை திருப்பி அதை கடைபிடிக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. சிம்மராசி நேயர்களுக்கு, சிம்மத்துக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டு கிரகணில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டும் போது, அதாவது உங்கள் ராசிலேயே இன்றைக்கி கிரகணில் ஓடின்னு இருக்குது. ஸோ இது உங்களுக்கு சாதகம் தான், நாட் பேட். பட் சில பேர்த்தோட ஜாதகத்தை பார்த்தா தான் அது தெரியும் எனக்கு. ஏன்னா ஜாதகத்தில் எப்படி இருக்குது, ஜாதகத்தில் அது நன்னா இருக்கா இல்லையா, நல்லது கொடுக்குறதா இல்லையா. ஏன்னா நல்ல தசாபுத்தி லக்னத்துக்கும் சந்திரனுக்கும் பாதகம் இல்லாமல் இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. பாதகம் இருந்ததுன்னா, அந்த தசாபுத்தி பாதகமான இடத்துல இருந்ததுன்னா சில விஷயம் நீங்கள் பண்ணாலும் அது உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்காது. தொழில் பண்ணுறேன் சார், ஆனால் எனக்கு திருப்தியில் பணமெல்லாம் வருது சார், ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி ஒரு 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 விரக்தியிலே இருந்துட்டுருப்பா. அந்த மாதிரி சில பேர். பட் இன்றைக்கி சாதகமாக இருந்ததுன்னா சார் சூப்பர் சார், ஐடியாஸ் பூரா இன்றைக்கி அப்படியே என் லைஃப் நல்லா காமாக போயிட்டு ஐம் ஓகே வித் திஸ் அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடச்சிடும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் 2 டிஃப்ரெண்ட் ஆஃப் பீப்புளை நீங்கள் பார்ப்பீங்க. ஒரே ராசி தான் 2 டிஃப்ரெண்ட். அது தசாபுத்தி ஜாதகத்தினுடைய பலன்களை பொறுத்து மாறும். எனியாவும் நீங்கள் நைட்டு நேரத்தில் பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு, அற்புதமான பலன்களை தரும் வழிபாடு. இன்றைய தினத்தில் நம்ம ஆய்வு பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் படிப்புக்கு சூப்பராக இருக்குது. பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிறோம், ஹையர் எஜுகேஷன் பண்ணிட்டு இருக்கோம், வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறோம், நாலேஜபிளாக ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேசுகிறவங்களுக்கு நல்லா இருக்குது. அரசியல் இருக்கிறவாளுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பதவி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். படித்து பட்டம் பெறுவதற்கு சூப்பராக இருக்குது. இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா தந்தை வழி சொத்துக்கு ரொம்ப நன்னா இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்குது. ஒரு விஷயத்தில் நாம் இனிமேல் அதை ஸ்டாப் பண்ணனா, ஒரு கெட்ட விஷயத்தை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், அதாவது எனக்கு இந்த பழக்கங்கள்னால நான் அடிமையாயிட்டேன், இதிலேருந்து நான் வெளியில் வரணும், இதில் தடுக்கணும், உடனே நீங்கள் அதை கடைபிடிக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு தெய்வ வழிபாட்டுக்கு சூப்பரான நாள். நீங்கள் ஒரு 60% முயற்சி எடுத்தாலும் 40% உங்களுக்கு நீங்கள் யோகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள். இல்லை சார் என்னமோ தெரியல சார், இப்படி இருக்குது சார் அப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும், கூட இருக்கக்கூடிய நபர்களை செக் பண்ணிக்கணும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் தன்வந்திரி பகவான் வழிபாடு. துளாராசி நண்பர்களே, துளாராசி நண்பர்களுக்கு இந்த தினத்தில் கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்த்துட்டோம்னா வாகனத்தில் வேகமாக போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. பேசும்பொழுது ஆண் பெண் ஆண்கிட்டையும் பேசும்பொழுது கவனம் என்பது தேவை. ஒரு நிகழ்ச்சி இருக்குது, இந்த நிகழ்ச்சியை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்காமல் அந்த நிகழ்ச்சிக்கு போகக்கூடாது. ஒரு இடத்துல நீங்கள் பெரிய பிரபல்யமாக இருக்கீங்க, பேசும்போது கவனம் என்பது தேவை. ஒரு ப்ராப்ளத்தை நீங்கள் போய் அதை சரி பண்ணணும்னு நினைக்கும்போது அதுக்குண்டான முழு ஸ்ட்ரென்த்து நம்மளுக்கு இருக்கா, நமக்கு வில் பவர் இருக்கா, நமக்கு அதை சரி பண்ண முடியுமாங்கிறத ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் பண்ணிக்க. அதில் தோல்வி வந்துடக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, கோவிச்சிக்கப்படாது, டக்குன்னு பேசிடக்கூடாது, அவசரப்பட்டு போகக்கூடாது, வாகனத்தை வேகமாக ஓட்டக்கூடாது. முடியாத காரியங்களை எடுத்து செயல்படுத்த தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு தடங்களாக அந்த காரியம் வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரும். பட் உங்களுக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்கும். ஃபைனலி என் வித் த சக்ஸஸ். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு, விருச்சிக ராசிக்கு இன்றைய தினத்தில் பதவி பேர் புகழ் அந்தஸ்து பேச்சுகள் வெற்றி பெறும். நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்கும். சில நேரங்களில் நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும், சில நேரங்களில் நீயா நானாங்கிற ப்ராப்ளம் வரும். எங்கள் வீடு பெருசு, உங்கள் அப்பா அம்மா என்ன சொல்ல தெரியுமா, உன் அண்ணா என்ன, தம்பி அக்கா என்ன சொன்ன, இந்த மாதிரி ஃபேமிலி விஷயங்கள்லாம் வரும். அதெல்லாம் கேட்டு டென்ஷன் ஆகாதீங்க, கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். சில பிரச்சனைகளே உட்காந்து பேசினா தீரும், சில பிரச்சனை பேசினா கூட தீராது. அதுக்கு டைம் மட்டும்தான் ஹீல் பண்ண முடியும். ஸோ கிவ் அ டைம். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருக்கும். பதவி பேர் புகழ் அந்தஸ்து படிப்பு முன்னேற்றம் பிரமாதமாக இருக்குது. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய
பேர் கிடைக்கும். எப்படியா இப்படி கடைப்பிடிக்குங்க, எப்படி இப்படி நாலேஜபிளாக எப்படி இப்படி வியூகம் போடுறாங்க, அது பெரிய ஆச்சரியமாக இருக்கும். வியூகங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து பிஸ்னஸ்லேயே ஆகட்டும், ஃபேமிலி விஷயங்களே ஆகட்டும், பர்சனல் விஷயங்களே ஆகட்டும், அரசியல்லே ஆகட்டும், அதில் விருச்சிக ராசி இன்றைக்கி டாப்பாக வந்துடுவீங்க. உங்களை குறைச்சி மதிப்பிட்டாங்க, ஜெயிச்சு காமிச்சிருவீங்க. இதை நம்பணும், இதை ரியலைஸ் பண்ணணும். யூ வாண்ட் டு ட்ரஸ்ட் தட். நீங்கள் நம்பி செயல்படணும். இப்படி செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறும். இன்றைய தினத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் மலை கோயிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். பர்சனல் லோன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி முயற்சி மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் போராடி அந்த காரியத்தை வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்ருக்கு. செல்ஃப் சக்ஸஸ் இருந்துகிட்ருக்கும். அதே சமயத்தில் இந்த கடன் கிடைக்குன்னு சொன்னால் கடனுக்காக கடன் வாங்குறது தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி அதற்குண்டான பணத்தை பெறலாம். அந்த பிளான் பண்ணி அந்த பணத்தை வேற ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கணும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கு உதவி, மனைவி கணவருக்கு உதவி. யாருக்கோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் கூட கூட மாற இருந்து பார்த்துப்பீங்க. இன்றைய தினத்தில் ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்கும். அதில் கவனமாக இருக்கணும். காய்ச்சல், சளி, தலைவலி, இது போன்ற விஷயங்கள். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா தன்வந்திரி பகவான் வழிபாடு, ஆரோக்கியத்தை பலப்படுத்தும் அற்புத வழிபாடு. ரொம்ப நாள் தடைப்பட்ட ஒரு விஷயம் இன்றைக்கி சக்ஸஸ் ஆகும். திடீர் பணவரவுகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள். இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். மற்றவங்களை பற்றி காசிப்ஸ் பேசப்படாது. இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அதில் ஐயப்ப சுவாமி கோயிலுக்கு போயிட்டு வர்றது மிகப்பெரிய வெற்றியை தரும். கும்பராசி நேயர்களுக்கு ரொம்ப கிரகநிலை சாதகமாக இருந்துகிட்ருக்கு. நமக்கு சாதகமாக இருக்குது. பணவரவுகள் கூடி வரும். வாகனத்தில் வேகமாக போகக்கூடாது. மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. தந்தையார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. எதுக்குமே ஒரு உதாரணம் கொடுத்து பேசுவேன். அது உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அன்றைக்கி நான் சொல்லும்போது இது சொன்னேன்ல அப்படின்றத ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுவேன். அது ஃபேமிலியிலே ஆகட்டும். மற்றவங்க மறந்தாலும் நீங்கள் எந்த காரியத்தையும் மறக்க மாட்டீங்க. மெமரி பவர் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதே சமயத்தில் இப்போ கொஞ்சம் மெமரி பவர் கம்மியாக இருக்குங்கிற ஒரு தோணல் அப்பப்போ வந்து போகும். அதை பற்றிலாம் பெருசாக ஒன்றும் இருக்காதிங்க. நார்மலாகவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அந்த சக்தி என்கிறது ஜாஸ்தியாக இருக்கும். பேச்சு, யோசனை திறமைங்கிறது, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு வந்து கும்பராசிக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இன்றைய தினத்தில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் யாரு கூட எந்த விஷயத்தை ஷேர் பண்ணால் எதை ஷேர் பண்ணக்கூடாதுங்கிறத மட்டும் தெரிஞ்சுட்டால் போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது மிகப்பெரிய பலப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் கும்பராசி அன்பர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை மனதில் வச்சுருப்பேன். பிஸ்னஸ், ஃபேமிலி, தன்னுடைய சில காரியங்களை நினச்சி செயல்பட்டுருப்பில் அது உங்களுக்கு சாதகமான பலன்களுக்கு நகர்வுகளை கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. பொதுவாகவே கடன் வாங்கல் கொடுக்கல்லாம் நல்லா இருக்குது. ஹவுசிங் லோன், பர்சனல் லோன் எதிர்பார்த்து ஆனால் கடனுக்காக கடன் வாங்கல் தவிர்த்துக்கு நல்லது. ஹெல்த் இஷ்யூஸில் கேர்ஃபுல்லாக இருந்துருக்கணும். அதே சமயத்தில் என்னை இவா பார்த்துக்கல யாரும் பார்த்துக்க மாட்டேன். நீங்கள் உங்களை பார்த்துக்கணும். அதற்கு ரெடி ஆகிக்கோங்க. மன தைரியம், மன ஸ்ட்ரென்த்தும், உடல் ஆரோக்கியம், இந்த ரெண்டையும் நீங்கள் வச்சுட்டேன்னா எதையுமே நீங்கள் சாதிக்கலாம். அதை வந்து நீங்கள் எப்போவுமே கொண்டு வந்துடணும். இருந்துட்டோன்னா ரொம்ப அற்புதமான பலன்கள் கூடி வரும். இந்த கிரகநிலை பார்க்கும்போது உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஐஏஎஸ், ஐபிஎஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்துட்டுருக்கவங்க, அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கோம், டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு நல்லா இருக்குது. கிரகநிலை சாதகமாக இருந்துகிட்ருக்கு. ஒரு புது முயற்சிக்கு வெற்றி உண்டு. திடீர் பணவரவு உண்டு. அதை சொல்லுவாங்க இல்லையா, பிளான் பண்ணி ஒரு காரியத்தை பண்ணலாம், அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாகும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா முருகப்பெருமான் வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஆன்மீக தகவல், தாந்திரிக பிராயசத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நம்ம லைஃப்பில் வந்து எந்த இடத்துல ஒரு முடிவெடுக்கிறதை தவிர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப தெளிவாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாயிண்ட் நம்பர் ஒன், ஒரு குழப்பமாக இருக்கிற விஷயத்தில் ஒரு முடிவெடுக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன, சந்திரன், சனி, ராகு சம்மந்தப்படும் போது ஒரு குழப்பம் வந்து க்ரியேட் ஆகுது. அதில் முடிவெடுக்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஒன்று மனசு வேண்டாம் திருப்பி சொல்லும்போது அதில் இறங்குறது தவிர்த்துக்கிறது நல்லது. நம்ம கூட இருக்கிறவங்க இதை வேண்டாம்னு சொல்லும்போது அதுலேயும் யோசனை பண்ணி தான் அந்த காரியத்தை இறங்கணும். இது மூணாவது விஷயம். ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி யார்ட்டையும் சொல்லாதீங்க. அது வந்து உங்களுக்கு நடக்காது. அதுலேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 5வது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நாம் வந்து நம்மளை மிக சக்தி வாய்ந்த நபராகவும் நமக்கு ஒரு விஷயத்தை நம்ம சிந்தனை பண்ணுறது அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் அப்படின்னு சொன்னால்,
முதல்ல நம்மளுடைய வார்த்தை, நான் ஒரு வார்த்தையை வந்து வெளிப்படுத்துகிறேன். இப்போ இந்த வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி வரைக்கும் என் உடம்புக்குள்ளே இந்த சிந்தனைகள் இருந்துகிட்டு இருக்குது, இந்த வார்த்தைகள் இருந்துகிட்ருக்கு. நான் இந்த வார்த்தையை வந்து வெளிப்படுத்திட்டேன். அப்போ இது இயற்கைக்கு போயிடுது. இது வந்து இந்த வார்த்தையை நான் வெளியில் விட்டுறேன். இந்த வெளியில் விடும் பொழுது இந்த வார்த்தை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த காட்டில் விட்டுடுறேன், இந்த இயற்கைக்கு விட்டுடுறேன். அந்த வார்த்தை வந்து பலம் பொருந்தின வார்த்தையாக, நல்ல வார்த்தையாக, நல்ல ஸ்ட்ராங்கான விஷயமாக, யூஸ்ஃபுல்லான இருக்கக்கூடியதாக இருந்தால் இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு அடுத்த நிலைக்கு கொண்டு போயிடும். ஸோ உங்களை எப்பயும் வெற்றியாளராக நீங்கள் பார்க்கணும். உங்களை நீங்கள் செல்வந்தராக பார்க்கணும். உங்களை நீங்கள் ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நபராக இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் வெளிப்படுத்திட்டீங்க. அது வார்த்தையாகவோ, சிந்தனையாகவோ, எண்ணத்தின் மூலமாகவோ, செயலின் மூலமாக வெளிப்படுத்தினீங்கன்னா நீங்கள் அரசியல், பிஸ்னஸில், ஃபேமிலியில், பணத்தில் எல்லா விஷயங்களும் நம்பர் 1 வருவீங்க. இந்த பிரபஞ்சம், இந்த இயற்கை உங்களுக்கு மிகப்பெரிய உதவிகரமாக மாறும். இதுதான் உங்களுக்கு இந்த இயற்கையின் தன்மைகள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியது. இதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா மிகப்பெரிய வெற்றியாக மாறுவீங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள்.